Good evening, player. Screen share ஆயிருக்கா? சரி, நான் அந்த சமன்பாடுகள் பாடம் தான் பார்த்து கொண்டிருக்கோம். ஓகே, சரியா? ஆம் சார். சரி, அதுல எளிய சமன்பாடுகள் முடிச்சாச்சு, ஒருங்கமை சமன்பாடுகளும் முடிச்சாச்சு. சரியா? ஆம் சார். சரி, அப்ப அதுல என்ன ஒரு சின்ன செக்ஷன் ஒன்று மட்டும் தான் இருக்குது. அப்ப அந்த செக்ஷனை பார்த்து தான் இன்னைக்கு சமன்பாடுகள் பாடத்தை நாங்க முடிச்சிடலாம். சரி, இந்த கேள்வி நாங்க பார்க்கல தானே? பாருங்க, ஒருங்கமை சமன்பாடு இந்த கேள்வி பார்த்தோமா? இல்ல சார். சரி, நோட் பண்ணுங்க குயிக்கா. இந்த ஒருங்கமை சமன்பாடுல இந்த கேள்வியை பார்த்துட்டு இன்றைக்கான தலைப்பு போவோம். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. ஒரு நடன குழுவில் 5 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். சரியா? ஒரு டான்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. அதுல 5 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். ஒரு குறித்த நடனத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளும் விலையில் சமமான உடைகளை அணிந்திருக்கும் அதே வேளை எல்லா பெண் பிள்ளைகளும் விலையில் சமமான உடைகளை அணிந்திருந்தனர். சாதாரணமா இப்போ ஸ்கூல்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கொரியோகிராபி செய்தா அந்த ஆடைகள்லாம் ஒரே மாதிரிக்கு இருக்கிற மாதிரி தான் செய்யறது வழக்கம். அப்படித்தானே? அப்ப ஆண் உடை தொகுதிகள் 2 விலை பெண் உடை தொகுதிகள் 3 விலையிலும் ரூபாய் 100 ஆயிரத்தினால் கூடியதாகும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆண் உடை தொகுதிகள் 2. அப்போ ஒரு உடை தொகுதி எக்ஸ் ஆயிருந்தா 2 உடை தொகுதி வந்து 2x. அது பெண் உடை தொகுதிகள் 3 விலையிலும். அப்ப பெண் ஒரு உடை தொகுதி y ஆயிருந்தா 3 உடை தொகுதினா 3x. சரியா? 3y. அதோட 1000 கூடியது ஆகும். 1000 கூடியது ஆகும். அப்ப அந்த 3y-யோட 1000 கூட்டினா தான் சமனா இருக்கும். அப்படின்னா அன்னைக்குல நேரடியா எங்களுக்கு ஒரு குழு தந்திருக்காரு. குழுவின் எல்லா பிள்ளைகளினதும் உடை தொகுதிகளுக்கான செலவு ரூபாய் 14,000 ஆகும். ரூபாய் 14,000 ஆகும். சரியா? ஓகேவா? ஓகே சார். சார் கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் வந்து இப்ப நான் 6:30 மணிக்கு தான் தொடங்கி இருக்கேன். சரியா? அப்ப 7:30 மணிக்கு முடிக்கணும். நான் 7:50 மாதிரி தான் முடிப்பேன். இப்பவே சொல்லிட்டேன். சரியா? ஜாயின்ட் ஆகாம இருப்பீங்க கொஞ்சம் பேர். இனிமே தான் ஜாயின்ட் ஆகுவாங்களா இருக்கும். நான் ஒரு சின்ன ஒரு பயணம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி, 7:50 மணிக்கு முடிச்சா பிரச்சனை இல்லை தானே? யாருக்கும் சிக்கல் இருக்கா? இல்ல சார். சரியா? சரி, குயிக்கா கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. ஒரு நடன குழுவில் 5 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். ஒரு குறித்த நடனத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளும் விலையில் சமமான உடைகளை அணிந்திருக்கும் அதே வேளை எல்லா பெண் பிள்ளைகளும் விலையில் சமமான உடைகளை அணிந்திருந்தனர். ஆண் உடை தொகுதிகள் 2 விலை பெண் உடை தொகுதிகள் 3 விலையிலும் ரூபாய் 1000 கூடியது ஆகும். குழுவின் எல்லா பிள்ளைகளினதும் உடை தொகுதிகளுக்கான செலவு ரூபாய் 14,000 ஆகும். ஒரு ஆண் பிள்ளையின் உடை தொகுதியின் விலை ரூபாய் எக்ஸ் எனவும் ஒரு பெண் பிள்ளையின் ஒரு உடை தொகுதியின் விலை ரூபாய் y எனவும் கொண்டு மேற்குறித்த தகவல்களை வகை குறிக்கும் ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்குக. அப்ப 5 ஆண் பிள்ளைகள்னா 5x, 4 பெண் பிள்ளைகள்னா 4y. அதை கூட்டினா 14,000 சமனாக வேண்டும். அப்படித்தானே? ஆம் சார். நோட் பண்ணிட்டீங்களா இத? ஆம் சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க சொல்லுங்க மகன், சொல்லுங்க மகள். இன்னும் டைம் வேணுமா? இல்ல சார். மற்றவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரமாட்டேங்குது. அப்ப நான் அடுத்த செக்ஷனுக்கு நான் போகலாம் போல.
சரி. அப்ப இதுக்கான சமன்பாட்டு சோடியை உருவாக்கும் பொழுது அவர் கொடுத்திருக்க தரவுகளின்படி ஆண், அதாவது எக்ஸ் உடை தொகுதிகள், ஆண் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டார் தானே. அப்ப ஆண் உடை தொகுதிகள் 2 விலை, அப்ப 2x. பெண் உடை தொகுதிகள் 3 விலையிலும் அந்த விலையோட ரூபாய் 1000 கூட்டினா தான் சமனாகும். அப்ப ஆண்களோட உடுப்பு தான் விலை கூட, பெண்களோட உடுப்பு வந்து விலை குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் சொல்லியிருக்குது. அப்ப 2x சமன் 3y சக 1000 முதலாவது சமன்பாடு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நடன குழுவில் 5 ஆண் பிள்ளைகளும், அப்ப 5x சரியா 4y ரெண்டையும் கூட்டினா 14,000க்கு சமனாக வேண்டும். அப்ப முதலாவது சமன்பாடு 2x சமன் 3y சக 1000. முதலாவது சமன்பாடு 5x சக 4y சமன் 14,000 இரண்டாவது சமன்பாடு. சரியா? ஓகே சார். சரியா? விளங்கிச்சா? அப்ப நான் இப்ப அத ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இது 2019ஆம் ஆண்டு வந்த ஒரு கேள்வி. இப்ப இதுக்கப்புறம் நாங்க அங்க ஒருங்கிணை சமன்பாடு படிக்கிறதுக்கான டைம் ஒண்ணு கிடைக்குமான்னு தெரியாது. சரியா? இதுதான் கேள்வி. இப்படித்தான் உங்களுக்கு கேள்வி வரும். அப்ப நீங்க இப்பையில இருந்தே இனி பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்விகளை செய்து பார்க்கலாம், முதல் பேப்பர்ல உள்ள கேள்விகளை செய்து பார்க்கலாம். விளைச்சா? அப்ப அதுகளை நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப முதலாவது சமன்பாடு 2x சமன் 3y சக 1000 முதலாவது சமன்பாடு, 5x சக 4y சமன் 14,000 இரண்டாவது சமன்பாடு. இப்படி ஒரு பந்தியத்தான் தருவார். நடைமுறை வாழ்க்கையில உள்ள ஒரு சம்பவம் இது. அப்ப இதை வச்சுதான் எங்களுக்கு தருவாரு கேள்வி. அப்ப நாங்க இந்த இதுக்கு பழகி இருக்கணும். இதை நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? சரி. இப்ப இதுல நாங்க அந்த 3y சமனுக்கு இங்கால கொண்டு வந்தா கழித்தலா மாறிடும். 3y சமனுக்கு இங்கால கொண்டு வந்தா என்ன மாறிடும்? இதை இங்கிட்டு கொண்டு வந்தா கழித்தலா மாறி இருந்தாலே இந்த பாருங்க கழித்தல் அடையாளம். ஓகேவா? ஓகே சார். சரியா? அப்ப இப்ப இங்க எக்ஸும் சமன் இல்ல, ஒய்யும் சமன் இல்ல. அப்ப இந்த ரெண்டுலயும் ஒய்க்கு முன்னால நேரும் மறையும் இருக்கனால அப்ப நாங்க ஒய்ய சமப்படுத்தி ஒய்ய இல்லாமக்குவதன் மூலமா இந்த சமன்பாடை நாங்க தீர்க்கலாம். அப்ப 3க்கும் 4க்கும் போமசி 12. அப்ப 1வது சமன்பாட்டுல y கிட்ட 12 வர மாய்க்கையும் 2வது சமன்பாட்டுல y கிட்ட 12 வர மாய்க்கையும் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? பெருக்கிக் கொள்ளணும். அப்ப 1வது சமன்பாட 3y 12y ஆக்கணுமா இருந்தா எத்தனையால பெருக்கணும்? 4ஆல சார். 4ஆல பெருக்கணும். அப்ப 4 3 12 3 12. அப்ப 1வது சமன்பாட 4ஆலையும் 2வது சமன்பாட 3ஆலையும் பெருக்குனீங்கன்னா பாருங்க 12y மறை 12y நேர் 12y அப்படின்னு வந்துருவார். அப்ப 1வது சமன்பாடை 2வது சமன்பாடையும் கூட்டுனீங்கன்னா y இல்லாம ஆக்கிடலாம். அப்ப y இருக்க இடம் சைவராக மாறிடும். ஓகேவா? அப்ப 23x சமன் 46,000. அப்ப 23 46 மடங்குகள். ஆகவே ஈஸியா எங்களுக்கு சுருக்கேலும். அப்ப எக்ஸுக்கான விட 2000 சொல்லி வரும். அப்போ ஒரு ஆண்ட உடுப்பு ஆடைந்த விலை எவ்வளவு? ஒரு ஆண்ட ஆடைந்த விலை ரூபாய் 2000. சரியா? ஒரு ஆண்ட ஆடைந்த விலை வந்து ரூபாய் 2000. ஓகேவா? ஓகே சார். சரி. அப்ப இந்த மாதிரி கேள்வியை பார்த்து பயப்படுறது இல்ல. நடைமுறை சந்தர்ப்பத்துல உள்ள சில விஷயங்களை தான் அவருக்கு தருவார். உங்களுக்கு ஒரு வைத்தியசாலை, அப்படி ஒரு மிருக காட்சி சாலை, சரி இந்த மாதிரிக்கே ஒரு நடன இது இப்படி ஏதாவது ஒன்று தரப்படலாம். அவ நாங்க ரெடியாகி போக வேண்டியதுதான். நடைமுறை வாழ்க்கையில உள்ள ஒரு சம்பவம் தான் எங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நாங்க ரெடியாகி போக வேண்டியதுதான். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி. அப்ப கிளியர் தானே? ஓகே சார். சரியா? அப்ப எக்ஸ் சமன் ரூபாய் 2000 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஓகே சார். சார் இப்ப அந்த ரூபாய் 2000 நாங்க
முதலாவது சமன்பாட்டுல சரி, இரண்டாவது சமன்பாட்டுல சரி பிரதியிடலாம். அப்ப எக்ஸ் சமன் ரூபாய் 2000 சமன்பாடு ஒன்றில் பிரதியிடுவதால் 2x 3y சமன் 1000. அப்ப கிடைக்கல எக்ஸ் கிட்ட 2000 போட்டா 4000. ஆகவே 4000. இந்த 3y அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 1000 இங்கிட்டு கொண்டு வரலாம் ஒரே டைம்ல. அப்ப 3y நேரா மாறிடும், இந்த 1000 மறையா மாறிடும். அப்ப 4000ல இருந்து 1000 கழிச்சா 3000. அப்ப 3y சமன் 3000 இருந்தா y சமன் 1000. அப்ப பெண்களுக்கான ஆடைகளோட விலை ஒன்றின் விலை ரூபாய் 1000. ஆண் பிள்ளையின் ஒரு ஆடையின் விலை ரூபாய் 2000. இப்படி ஆன்சர் வரும். சரியா? ஓகே சார். சரி, அப்ப கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஓகே சார். சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகள்? சரியா மகன்? மத்தவங்க பேசுறீங்கல்ல, ஒரு ஆள் தான் பேசி கொண்டிருக்காங்க. ஓகே சார். சரியா? சரி, கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். சரியா? இன்னும் டைம் வேணுமா நோட் பண்றதுக்கு? ஓ சார், ஒரு 1 மினிட். ஓகே சார். சரி சரி, நோட் பண்ணி முடிச்சிட்டவங்க திரும்ப கொஞ்சம் பாருங்க. இது 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி. சரியா? அப்ப இப்படி ஆல்ரெடி உங்களுக்கு 2-3 கேள்விகள் தந்துட்டேன், பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்விகள். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்தா எப்படி செய்யணும், அவர் கொடுத்திருக்க அந்த பந்தியை வாசிச்சு பெஸ்ட்ல அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். சமன்பாடு உருவாக்குறதுக்கு தேவையான விஷயங்கள் விடயங்கள் எங்கனைக்குள்ள இருக்குது அதை கணக்க அண்டர்லைன் பண்ணி கொண்டு அதை தரவுகளை பயன்படுத்தி தான் சமன்பாடை உருவாக்கணும். கூடுதலா ஒரு சமன்பாடு லேசா உருவாக்குற மாதிரியும் ரெண்டாவது இன்னொரு சமன்பாடு கொஞ்சம் கடினமாக தான் தருவார். ஒன்று மடங்க வச்சு தருவாரு, இல்லாட்டி கூடுதல் குறைவு வித்தியாசம் இப்படி ஏதாவது ஒன்றை வச்சு தருவார். சரியா மகள்? சரியா மயன்? சரி, நோட் பண்ணிட்டீங்களா? சரியா மகள்? ஓகே சார். சரியா? சரி, அப்ப நான் இன்றைக்கான தலைப்புக்கு போறேன். சரியா? தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. இருபடி சமன்பாடுகள். இருபடி சமன்பாடுகள் இது உங்களுக்கு தனியா ஒரு கேள்வியா வரும். பார்ட் 2ல கணிதம் 2ல தனியா ஒரு கேள்வியா வரும். தரம் 10 இருந்தாலும் தரம் 11 இருந்தாலும் தனி கேள்வி இருபடி சமன்பாடுகள். சரியா மகள்? ஓகே சார். பார்ட் 1லயும் ஒரு கேள்வி இருக்கும் 2 மார்க்ஸுக்கு, பார்ட் 2லயும் இருக்கும் 10 மார்க்ஸுக்கு. சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கிறோம். சரி, ஓகேவா? நோட் போட்டாச்சா தலைப்பு? ஓகே சார். சரியா? சரி, இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன ஒரு தலைப்போடுகளை இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல். இந்த இருபடி சமன்பாடுகள் ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்துல தான் இங்க காணப்படுவார். ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்துல தான் காணப்படும். சரியா? a வந்து
பூஜ்ஜியத்தை விட எப்பயுமே பெருசா தான் இருப்பார். ஏ வந்து பூஜ்ஜியத்தை விட எப்பயுமே பெருசா இருப்பாரு. அதே சந்தர்ப்பத்துல அந்த ஏறு கணக்குல 5 வரலாம், 5 விட சிறிய எண்கள் தான் வரலாம். 6, 7, 8, 9 எல்லாம் இருக்காது. அடுத்தது பி வர்க்கம் சய 4ac நிறைவர்க்கமாக உள்ள வகை மட்டும். அப்ப பி வர்க்கம் 4ac சொன்னா அந்த பகுதி ஃபுல்லா நிறைவர்க்கம். அப்ப நிறைவர்க்கம்னா சதுர எண்கள். நிறைவர்க்கம்னா என்னது? சதுர எண்கள். அதுதான் நிறைவர்க்கம்னு சொல்றது. அப்ப 1 வரலாம், 4 வரலாம், 9, 16, 25, 36, 49, 64, 81 அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் காணப்படும். ஓகேவா? அதுதான் அந்த விளக்கம். சரிதானே ஓகே சார்? இப்ப சாதாரணமா நாங்க இந்த வாய்ப்பாடெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க நிறைய பெருக்கல் கணக்கெல்லாம் சின்னதுல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ 2 எண்களை பெருக்கும் பொழுது பெருமானவாதமாய் தான் நாங்க கூடுதலா பெருக்கி இருப்பீங்க. அதே சந்தர்ப்பத்துல 2 எண்களை பெருக்கையில பூஜ்ஜியம் வர்ற மாதிரி நாங்க கண்டிருக்கோம் தானே, இல்லையா சார்? பூஜ்ஜியம் வரணுமா இருந்தா கட்டாயம் இதுல ஒரு எண் பூஜ்ஜியமாக இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப 5ஐயும் பூஜ்ஜியத்தையும் பெருக்கினா தான் பூஜ்ஜியம் வரும். 5ஐயும் பெருக்கிக்கிட்டு பூஜ்ஜியத்தை எதிர்பார்க்க இயலுமா? இல்ல சார். இல்ல. 10ஐயும் பெருக்கினா 100 வரும். ஆனா அதே 10ஐயும் சைவரையும் பெருக்கினா சைவர் தான் வரும். அப்ப நல்லா விலையும் கொள்ளுங்க. பூஜ்ஜியம் விடையா வரணுமா இருந்தா கட்டாயம் 2 எண்களை பெருக்கையில ஒரு எண் பூஜ்ஜியமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி 2 எண்களும் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த 2 எண்களும் தெரியுமா இருந்தா நாங்க பெருமானத்தை போட்டு பெருக்கலாம். அந்த 2 எண்களும் எங்களுக்கு தெரியாட்டி நாங்க அட்சர கணித உறுப்புகளை பயன்படுத்தி தான் பெருக்கலாம். அப்ப அந்த 2 எண்களும் தெரியா கணியமாக இருந்தா அங்க ஆங்கில சிறிய எழுத்துக்கள் தான் காணப்படும். நல்லா வேலையும் கொள்ளுங்க. ஆகவே 2 எண்களை பெருக்கும் பொழுது சைவராய் இருந்தா அந்த 2 எண்கள்ல யார் சைவர் அப்படின்னு எங்களுக்கு தெரியாட்டி அது சந்தேகமானது. அப்ப மெக்ஸ்ல சந்தேகமா இருந்தா இப்படி அல்லத போட்டு ஒண்ணு ஏ பூஜ்ஜியமா இருப்பாரு, இல்லாட்டி பி பூஜ்ஜியமா இருப்பாரு அப்படின்னு நாங்க எடுக்கலாம். விளங்கிச்சா? அதே மாதிரி இப்ப எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கிறோம். எக்ஸையும் ஒய்யையும். அப்ப இங்க எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கையில விட சைவர் வருது. அப்ப எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கையில விட வந்து பூஜ்ஜியமாய் இருந்தா இப்போ உங்களுக்கு சொல்ல இயலுமா? எக்ஸ் தான் பூஜ்ஜியம், ஒய் தான் பூஜ்ஜியம்னு சுவரா சொல்ல இயலுமா? இல்ல சார். இல்ல. அவர் எந்த தரவும் எங்களுக்கு தரலை. அவரு எந்த தரவுமே எங்களுக்கு தர இல்ல. இங்க எக்ஸ் பூஜ்ஜியமா ஒய் பூஜ்ஜியமான்னு தர இல்ல. அப்ப ஒன்று நாங்க எக்ஸ் பூஜ்ஜியம்னு சொல்லலாம், அல்லதுங்கிற ஒரு வசனத்தை பயன்படுத்தி ஒன்று ஒய் பூஜ்ஜியம் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இங்க யார் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிச்சயமா தெரியாது. உறுதியாக எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சந்தேகத்தின் பேரில் நாங்க என்ன செய்ய முடியும்? ஏ பூஜ்ஜியம் அல்லது பி பூஜ்ஜியம், எக்ஸ் பூஜ்ஜியம் அல்லது ஒய் பூஜ்ஜியம் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே சார். சார் அதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா நோட் பண்ணிட்டீங்களா? ஓம் சார். சார் இப்ப 2 எழுத்துக்கள் பூஜ்ஜியமா இருந்தா ஒரு எழுத்து பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எடுக்கணும். இதே மாதிரிக்கே மேக்ஸ்ல நிறைய விதிமுறைகள் இருக்குது. சரியா? அப்ப அதன் படிதான் இந்த இது ஓட போகுது. சரி, எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? இல்ல சார். சரியா? சார் இப்ப இங்க பாருங்க.
இப்ப இது ரெண்டு கோவைகள், இது ரெண்டு கோவைகள். இப்ப ஒன்று வந்து எக்ஸ 3ங்கிறது ஒரு கோவை, எக்ஸக 5ங்கிறது ஒரு கோவை. இந்த ரெண்டு கோவைகளை அடைப்பு இருந்தா என்ன செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம்? பெருக்கப்படுது. பெருக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டு கோவையில யார் பூஜ்ஜியம்னு சொல்லி இப்ப எங்களால உறுதியாக சொல்ல முடியுமா? இல்ல சார். இல்ல. இந்த ரெண்டு கோவையும் பெருக்குனா பூஜ்ஜியம்னு மட்டும் தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல யார் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யல, சொல்ல இல்ல. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எக்ஸுக்கு 2 விட இருக்குன்னு நீங்க சொல்லணும். எக்ஸுக்கு எத்தனை விட இருக்குன்னு சொல்லணும்? 2 விட. 2 விட. ஒன்று இதுல எக்ஸ் காணப்படலாம், ஒன்று ஒய் காணப்படலாம், ஏ பி காணப்படலாம், எந்த எழுத்து வேணாலும் காணப்படலாம். ஏதாவது ஒரு எழுத்து இருந்தா அந்த எழுத்துக்கு 2 தீர்வுகள், 2 மூலங்கள், 2 பெருமானங்கள். இந்த சொற்பதங்கள் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த சமன்பாடை தீர்த்து எக்ஸுக்கு 2 பெருமானங்கள் உண்டு, எக்ஸுக்கு 2 தீர்வுகள் உண்டு, எக்ஸுக்கு 2 மூலங்கள் உண்டு அப்படின்னு நீங்க கட்டாயம் கொடுக்கணும். அந்த தீர்வுகள் பின்னமாக இருக்கலாம், கலப்பெண்களாக இருக்கலாம், தசம எண்களாக இருக்கலாம், ஏன் முழு எண்களா இருக்கலாம். அந்த முழு எண்கள் நேராகவும் இருக்கலாம், மறையாகவும் இருக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு எண் பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம். ஒரு எண் பூஜ்ஜியமா வந்துருச்சேன்னு பயப்பட கூடாது. இப்படி எந்த இதுல வேணாலும் வரலாம். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். இந்த விஷயங்கள்லாம் நோட்ஸா தரையலாம். உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க நான் சொல்லும் பொழுது ரைட்ல சின்ன ஒரு சுருக்கமா எழுதி கொள்ளலாம். அப்ப இப்ப இது 2ஐயும் பெருக்குனா பூஜ்ஜியம்னு சொல்லிட்டார். ஆகவே ஒன்று எக்ஸய 3 சமன் 0 அப்படின்னு நாங்க எடுக்கணும். அல்லது OR தமிழ்ல எழுதலாம், இப்படி குறியீட்டுல எழுதலாம். எக்ஸக 5 சமன் 0 அப்படின்னு நாங்க கட்டாயம் எடுக்கணும். இல்லாட்டி இந்த கணக்கு செய்ய முடியாது. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க எளிய சமன்பாட்டுல உங்களுக்கு சொன்னேன். இந்த சய 3 இந்த பூஜ்ஜியம் பக்கம் வந்தா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். தெரியும் தானே? ஓகே சார். அதே மாதிரி இந்த நேர் 5 இந்த பூஜ்ஜியம் சைடுக்கு வந்தா என்ன ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். என்ன ஆகும்? கழிபடும் சார். கழிபடும். அப்ப இங்க பூஜ்ஜியத்தோட 3 கூட்டணும். பூஜ்ஜியத்தோட இங்க 3 கூட்டுவீங்க. அதே மாதிரி இங்க எக்ஸமன் பூஜ்ஜியத்துல இருந்து 5 என்ன செய்யணும்? கழிக்கணும் சார். கழிக்கணும். இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. அங்கிட்டு இருந்து 5 கொண்டு வந்து 5ல இருந்து 0 கழிப்பீங்க. அந்த வேலை இங்க செல்லாது. பூஜ்ஜியம் அவனே இருக்குது. அந்த பக்கம் இருந்து இங்கிட்டு வாரவர் யாரோ அவருக்கு தான் மறையடையாளம். மாத்தி போட இயலாது. அப்படியெல்லாம் நான் சொல்லி தரவும் இல்லை. இப்ப பூஜ்ஜியத்தோட 3 கூட்டினீங்கன்னா ஒரு கையில டொப்பி இல்ல, ஒரு கையில 3 டொப்பி இருக்குது. இப்ப 2ஐயும் பொத்திட்டு பார்த்தா 3 டொப்பி தான் இருக்கும். ஆகவே இங்க எக்ஸ் சமன் 3. அப்ப இங்க எக்ஸ் சமன் நேர் 3. அதே மாதிரி இங்க எக்ஸ் சமன் மறை 5. ஓகேவா? ஓகே சார். ஆகவே எக்ஸுக்கு 2 தீர்வுகள். ஒன்று வந்து 3 நேர் 3க்கு போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு வந்து மறை 5. சரியா? ஓகே சார். அடுத்ததை நீங்க செய்யுங்க பாப்போம். 2வது நீங்க செய்ய பாப்போம். விளங்காதவங்க சொல்லுங்க. இப்போ ஒன்றை நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன், 2வது நீங்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். விளங்கலைன்னா பிரச்சனை இல்லை. சார் செஞ்சுட்டேன் சார். எல்லாரும் செஞ்சுட்டீங்களா? டைம் வேணுமா? ஓகே சார். சரி, இப்போ ஆன்சரை செக் பண்ணிக்கொள்வோம். ஆன்சரை செக் பண்ணிக்கொள்வோம். சரியான்னு பாருங்க. எக்ஸுக்கு மறை 1 மறை 7 வந்திருக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இதுதான் முதலாவது டைப். இந்த மாதிரிக்கே பார்ட் 1க்கு வரும் 2 மார்க்ஸுக்கு.
அப்ப இப்படி ரெண்டு கோவையை பெருக்கி அங்கிட்டு சமன் போட்டு சைவர்னு வச்சிருந்தா அதுல உள்ள எழுத்துக்கு எத்தனை தீர்வுகள் இருக்குன்னு நீங்க சொல்லணும்? 2 தீர்வு சார். 2 தீர்வுகள். அப்ப இந்த கேள்வி பார்ட் 1ல வந்தா கஷ்டமா 2 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு? அவ்வளவு இல்ல கஷ்டம் இல்லை. சார். சரி செய்தா ஓகே தானே? நோட் பண்ணியாச்சா? சரியா? ஓகே சார். சரி. இது ரெண்டையும் நான் செய்தே தான் வச்சிருக்கேன். எக்ஸய 2 எக்ஸய 1 சமன் சைவர். எக்ஸய 2 எக்ஸய 1 சமன் சைவர். அப்ப எக்ஸய 2 சமன் சைவர் எக்ஸய 1 சமன் சைவர் அல்லது போட்டு எடுக்கணும். கழிக்கப்பட்டுள்ள ரெண்டும் சமனை தாண்டி வந்தா என்ன செய்யப்படும்? கூட்டுப்படும் சார். கூட்டப்படும். அந்த கூட்டுறதை இங்க காட்ட இல்ல. பூஜ்ஜியத்தோட 1 கூட்டினா பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தோட 2 கூட்டினா 2. ஓகே தானே? ஓகே சார். பூஜ்ஜியத்தோட 1 கூட்டினா 1, பூஜ்ஜியத்தோட 2 கூட்டினா 2. முதல்ல மாத்தி சொல்லிட்டோனோ தெரியா? அப்போ ஓகே தானே? இதுல யாருக்கா சிக்கல் இருக்கா? இல்ல சார். சரி. அதே மாதிரிக்கே எக்ஸக 5 அடைப்பு எக்ஸக 4. அப்ப 2 கோவையும் பெருக்கப்படுகின்றது. அப்ப கூட்டப்பட்டுள்ள 5 சமனை தாண்டுனா மறையா மாறிடும். கூட்டப்பட்டுள்ள 4 சமனை தாண்டுனா மறையா மாறிடும். அப்ப எக்ஸுக்கு மறை 5 மறை 4 அப்படின்னு சொல்லி வந்துருவார். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சார் அப்ப இது முதலாவது வகை. அதுல முதலாவது வகை இந்த இருபடி சமன்பாட்டுல இப்படி 2 கோவைகள் பெருக்கப்பட்டிருந்தா ஒரு கோவைய நீங்க பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தி அதே மாதிரி இன்னொரு கோவையும் பூஜ்ஜியத்துக்கு சமன்படுத்தி எக்ஸுக்கு 2 விடைகள் இருக்குன்னு சொல்லி நீங்க காட்டும். அது நேர்லையும் இருக்கலாம் மறையிலையும் இருக்கலாம். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். நோட் பண்ணியாச்சா இத? சொல்லுங்க. ஓம் சார். சரியா? சரி. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? எக்ஸ் கூட்டல் அதாவது எக்ஸ் ஆக 8 எக்ஸ் ஆய 3 சமன் சைவர். எக்ஸ் ஆக 8 எக்ஸ் ஆய 3 சமன் சைவர். அப்ப எக்ஸ் ஆக 8 சமன் சைவர் எக்ஸ் ஆய 3 சமன் சைவர். ஆகவே கூட்டப்பட்டுள்ள 8 சமனை தாண்டு போனா கழிக்கப்படும். ஆகவே எக்ஸுக்கு மறை 8 ஒரு விடையும் எக்ஸுக்கு 3 ஒரு விடையும் வரும். ஆகவே எக்ஸ் சமன் மறை 8 எக்ஸ் அகம் 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருவார். சரியா? ஓகேவா? ஓகே சார். இன்னைக்கு பயிற்சி இருக்குது. நான் இப்ப கொஞ்சம் விலகப்படுத்திட்டு போறதுனால இதுகளை தாரு. அதே மாதிரி இங்க 2 கோவையும் பெருக்கப்பட்டிருக்குது. 2 கோவையுமே நேர் அடையாளத்துல இருக்குது. அப்ப எக்ஸ் ஆக 2 சமன் சைவர் அல்லது எக்ஸ் ஆக 1 சமன் சைவர் அப்படின்னு எடுக்கணும். அப்ப இந்த கூட்டப்பட்டுள்ள 2 சமனை தாண்டி வந்தா கழிக்கப்படும். அப்ப எக்ஸுக்கு மறை 2 எக்ஸுக்கு மறை 1 அப்படின்னு 2 மூலங்கள் கிடைப்பார். அத மூலங்கள்னு சொல்லலாம், தீர்வுகள்னு சொல்லலாம், பெருமானங்கள்னு சொல்லலாம். சரியா? ஓகே சார். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே தானே? சரியா? அடுத்து இப்ப இப்படியும் தரலாம். இங்க பாருங்க, இது அடுத்த டைம் எக்ஸ் அடைப்பு எக்ஸ் ஆக 2 இதுவும் 2 உறுப்புகள் தான். இதுவும் 2 கோவைகள் தான். எக்ஸ் வந்து ஒரு கோவை, எக்ஸ் ஆக 2 ஒரு கோவை. இங்க 2 எண்கள் பெருக்கப்படுத்தா பூஜ்ஜியம்னு வந்திருக்குது. அப்ப அதுல இருக்க மாதிரியே நாங்க பூஜ்ஜியத்துக்கு பிரதியிடணும். ஒன்று எக்ஸ் சமன் சைவர் அல்லது அல்லது போட்டுருவீங்க எக்ஸ் ஆக 2 சமன் சைவர் அப்படின்னு கட்டாயம் நாங்க எடுக்கணும். அப்ப விட எக்ஸுக்கு சைவர் மறை 2 அப்படின்னு சொல்லி 2 தீர்வுகள் வரலாம். அப்ப நான் ஆரம்பத்திலே சொன்னதானே பூஜ்ஜியம் வரலாம், நேர்மறை எண்கள் வரலாம், பின்னத்துல வரலாம், தசம எண்கள்ல வரலாம், எதுல வேணாலும் வரலாம். அதுல பிரச்சனையே இல்லை. ஓகேவா?
ஓகே சார். சார் இப்ப எட்டாவது நாங்க இவ்வளவு நேரம் பார்த்ததை விட ரொம்ப டிஃபரண்ட். சாதாரணமா நாங்க இந்த பொது எடுக்கிறது காரணி காணல் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அந்த எக்ஸ் வர்க்கம்னா எக்ஸ் தர எக்ஸ், ரெண்டு எக்ஸ பெருக்கணும், எக்ஸ் தர எக்ஸ். அப்ப ரெண்டு எக்ஸுகள் பெருக்கப்பட்டா தான் எக்ஸ் வர்க்கம் வரும். அதே மாதிரி 4 எக்ஸும் பெருக்கப்பட்டா தான் 4 எக்ஸ் வரும். அப்ப ரெண்டுலையுமே எக்ஸ் வந்து ஒரு பொது காரணியா இருக்குது, அதாவது பொது எடுக்கலாம். அப்ப அது ரெண்டுலையுமே எக்ஸ பொது எடுத்தா ஒரு எக்ஸ் வெளியே வந்துருவாரு. அந்த எக்ஸ் வர்க்கத்துல எக்ஸ் ஒன்று மிச்சம் இருக்கும். அதனால அன்னைக்குல எக்ஸ். சரியா? அப்ப இந்த இப்படித்தான் அன்னைக்குல இருந்து இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 2 எக்ஸ் இங்கனைக்குல பெருக்கப்படுது, இங்கனைக்குல 4 எக்ஸும் பெருக்கப்படுது. அப்ப அது அந்த ரெண்டு உறுப்புலையும் எக்ஸ் கணக்குல பொதுவா இருக்கனால ரெண்டுலையும் எக்ஸ பொதுவாக எடுக்கலாம். அது ரெண்டுலையும் எக்ஸ பொதுவாக எடுக்கலாம். அப்ப அந்த பொதுவாக இருக்கிற எக்ஸ தான் வெளியே எடுத்து இந்த இங்கனைக்குல போட்டிருக்குது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சார், அந்த உறுப்பு அந்த ஸ்டெப்ஸ் அன்னைக்குல எழுதி இல்ல, அது தேவையா இருந்தா நீங்க அன்னைக்குல அதை நோட் பண்ணி கொள்ளலாம். அப்ப அப்படி எடுத்தது பிற்பாடு இப்ப அது ரெண்டு எண்களின் பெருக்கம். அதுல ஒன்று எக்ஸ் பூஜ்ஜியமா இருக்கலாம், அப்படி எக்ஸ் 4 பூஜ்ஜியமாக இருக்கலாம். அப்ப எக்ஸ் பூஜ்ஜியமா இருந்தா இங்கிட்டு எக்ஸ் 4 பூஜ்ஜியமா இருந்தா எக்ஸுக்கு 2 பெருமானங்கள் உண்டு. ஆகவே எக்ஸ் சமன் 0,4. ஓகேவா? ஓகே சார். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒன்று காரணி கண்டே தருவான், பொது எடுத்தே தந்திருப்பார். இப்ப 7வது கேள்வி பொது எடுத்து தந்திருக்காரு, 8வது பொது எடுக்காம தந்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கேள்வி பார்ட் 1ல. சரி, இப்ப முதலாம் தவணை எக்ஸாம் செஞ்சாச்சு, 2ஆம் தவணை எக்ஸாமும் செஞ்சாச்சு. இப்ப இந்த 2 பேப்பர்கள் உங்க கைவசம் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி உங்க டீச்சர் கிட்ட கேட்டு கூட அந்த பேப்பரை நீங்க வாங்கலாம். எக்ஸ்ட்ரா பேப்பர் ஒன்று இருந்தா கூட நீங்க போட்டோ காப்பி அடிச்சு வாங்கலாம். உங்க பாட டீச்சர்கிட்ட கேட்டாங்க கட்டாயம் தருவாங்க. அப்படி இல்லாட்டி நான் சரி உங்களுக்கு ஒரு 2-3 பேப்பரை உங்களோட குரூப்புக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அப்ப அந்த பேப்பர்களை நீங்க கொஞ்சம் பாருங்க. முதலாம் தவணை பேப்பர் 2-3 உங்களுக்கு அனுப்பி விடுறேன். எடிட் பண்ணிட்டு சக்சஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி போட்டுவிட்டு அனுப்பி விடுறேன். செய்து நீங்க பாருங்க. சரியா? வேணா என் அட்ரஸ் கூட உங்களுக்கு தரலாம், பிரச்சனை இல்லை. ஃபுல்லா செய்து எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா நான் திரும்ப உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி நீங்க என்னை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆல்ரெடி நான் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தந்து தான் வச்சிருக்கேன். சரியா? இதை நோட் பண்ணியாச்சா? ஓம் சார். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்ல A, B எடுக்கணும், C எடுக்கணும் அப்படிங்கிறவங்க என்னைய ரொம்ப நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே படிச்ச பாடங்களை மீட்டு பார்ப்பதற்கு நிறைய வழிகள் இருக்குது. சரி, ஓகே. சரி, இப்ப அதே மாதிரி தான் அடுத்த இந்த ரெண்டு கேள்விகளும். சரி, இது உதாரணம் தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் நான் பயிற்சிக்கு வரல. அப்ப எக்ஸ் அடைப்பு எக்ஸ் 3 சமன் 0. அப்ப அப்படி இருந்தா ஒன்று எக்ஸ் பூஜ்ஜியம்னு எடுக்கலாம், அல்லது எக்ஸ் 3 சமன் 0 எடுக்கலாம். அப்ப இங்க எக்ஸுக்கு 2 தீர்வுகள் வரும். ஒரு தீர்வு 0, இன்னொரு தீர்வு 3. சரியா மகள்? சரியா மகன்? ஓகே. சரி, அப்ப 10வதுல பொது காரணியை நாங்க கண்டாதான் அந்த வேலைக்கு போகலாம். அப்ப இது ரெண்டுலயும் எக்ஸ பொதுவா எடுக்கலாம். அப்ப எக்ஸ பொதுவா எடுத்தா இது நினைக்கல எக்ஸ் மிச்சம், அங்கால 5 மிச்சம். அப்ப எக்ஸையும் 5ஐயும் பெருக்கினா தான் 0. ஆகவே ஒன்று எக்ஸ் 0 இருக்கும், அல்லது எக்ஸ் 5 0 இருக்கும். அப்ப எக்ஸுக்கு 2 தீர்வுகள், ஒன்று 0, இன்னொன்று வந்து 5. ஓகேவா? ஓகே. அப்ப இது வந்து 2வது டைப். முதலாவது டைப்பு 2 கோவைகள் பெருக்கப்படுறது. இப்ப 2வது டைப்பு எக்ஸும் ஒரு கோவையும். 2வது டைப் வந்து எக்ஸும் ஒரு கோவையும் பெருக்கப்படுகின்றது. சரியா? அப்ப எக்ஸும் ஒரு கோவையும் இல்லைன்னா கட்டாயம் நீங்க பொது எடுக்க வேண்டும். அது ரெண்டுலயும் ஏதாச்சும் பொதுவான ஒன்று இருக்குதா அப்படி செய்து போட்டுட்டு தான் நீங்க தீர்வுக்கு வரணும். அப்ப அங்க பொது எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், தீர்வுகள் 2 இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். தீர்வுகள் காமிக்காம பொது எடுக்கிறது செய்திருந்தா அந்த ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும்.
49 மார்க்ஸ் எடுத்தவருக்கு தான் அந்த 1 மார்க்ஸின் வழி தெரியும். 64 மார்க்ஸ் எடுத்தவனுக்கு தான் அந்த 1 மார்க்ஸின் வழி தெரியும். 34 மார்க்ஸ் எடுத்தவனுக்கு தான் அந்த 1 மார்க்ஸின் வழி தெரியும். மற்றபடி நோ நீட், நோ ப்ராப்ளம். அந்த 1 மார்க்ஸ் அப்படிதானே பேசாம போகலாம் அப்படின்னு போயிடலாம். 99 மார்க்ஸ் எடுத்தவனுக்கு தான் அந்த 1 மார்க்ஸின் வழி தெரியும். என்ன நான் சொல்றேன் சரியா? ஆம் சார். இப்ப 49 எடுத்துக்கிட்டு ஒண்ணு இல்லாட்டி என்ன ஆகும்? தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு பாப்போம். இப்ப 49 எடுத்தா எஸ், 50 எடுத்தா எஸ் தான் சார். 50 எடுத்தா சி சார். சி தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 64 எடுத்தா சி, 65 எடுத்தா பி சார். பி, 74 எடுத்தா பி, 75 எடுத்தா ஏ சார். ஏ. அப்ப 99 எடுத்துக்கிட்டு அந்த 1 மார்க்ஸ் இல்லாம போயிட்டு 100 இல்லாம போனா அது ஒரு கிக் ஒன்று இருக்காது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது அந்த பேப்பர் செய்தவருக்கு தெரியும் அதெல்லாம். ஏன்னா நான் வந்து இத்தனை மார்க்ஸ் தான் வருவேன், அது அந்த ஃபீலிங்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்காது. அப்ப அப்படியெல்லாம் சந்தர்ப்பங்கள் அமையும். அது நீங்க அதை நோக்கி தான் போகணும். அப்துல் கலாம் மாய்க்கு பெரிய கோலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கணும். அப்பதான் நாங்க அச்சீவ் பண்ணலாம். சரியா? அப்ப அதுகள் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப நான் அடுத்த டைப்புக்கு வந்துட்டேன். சரியா? அப்ப இப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. காரணி காணல் முறையின் மூலம் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல். காரணி காணல் முறையின் மூலம் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். காரணி காணல் முறையின் மூலம் சமன்பாடுகளை தீர்த்தல். சரியா? போட்டீங்களா? போட்டீங்களா? காரணி காணல் முறை மூலம் சமன்பாடுகளை தீர்த்தல். ஓகே சார். சரி. இப்ப நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி கோவைகளுக்கு நடு உறுப்பை நாங்க ஏற்படுத்தி இருக்கோம். நான் கிரேட் 9லயும் உங்களுக்கு இது செய்தேன், கிரேட் 10லயும் நான் உங்களுக்கு இது செய்தேன். ஞாபகம் இருக்கா? நடு உறுப்பை ஏற்படுத்துறது. இந்த நடு உறுப்பை ஏற்படுத்தணுமா இருந்தா இந்த முதலாவது உறுப்பையும் இந்த கடைசி உறுப்பையும் பெருக்கி அதண்ட ஒரு காரை தான் எங்களுக்கு செட் ஆகும். இப்ப ஞாபகம் இருக்கா? நான் பாருங்க, எங்கிட்ட சைட்ல போட்டிருக்கேன், இங்கிட்டு சைட்ல போட்டு கிடக்குது. இருக்கா? ஓ சார். அப்ப இந்த முதலாவது கணக்குல ஒரு எக்ஸ். அப்ப இந்த ஒன்றையும் இந்த 12ஐயும் பெருக்குனா 12. அப்ப இந்த 12க்கு 3 காரணிகள் இருக்குது. இந்த 3 காரணிகள்ல ஏதாவது ஒரு காரணி தான் இங்க சூட்டபிள் ஆகும். அப்ப எந்த காரணி பொருத்தமானது? 4 தர 3 தான் இங்க பொருத்தமானது. அப்படித்தானே? ஏன்னா 4ஐயும் 3ஐயும் வைத்துக் கொண்டு தான் 7 உருவாக்கலாம். 12ஐயும் 1ஐயும் வைத்து கூட்டுவதனாலும் இருக்க முடியாது, கழிப்பதனாலேயோ உருவாக்க முடியாது. 6ஐயும் 2ஐயும் வைத்து கூட்டுவதனாலேயோ கழிப்பதனாலேயோ 7 உருவாக்க முடியாது. அப்ப 4 தர 3 12 வந்துடும். 4 தர 3 கூட்டுவதனாலேயோ கழிப்பதன் மூலமோ 7ஐயும் உருவாக்கலாம். அப்ப இங்க 4ஐயும் 3ஐயும் கூட்டுனா தான் 7 வரும். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். ஆகவே அப்ப அங்க எங்களுக்கு 2 கோவை கிடைப்பாரு. ஒரு கோவை எக்ஸாக 4, இன்னொரு கோவை எக்ஸாக 3. இப்ப அந்த கோவையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேட்கக்கூடாது கேள்வி. ஏன்னா இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி படிச்சாச்சு. அதெல்லாம் ஆல்ரெடி நாங்க படிச்சாச்சு. ஒன்றை ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி அதுல அந்த முதலாவது மட்டும் ஒயிட் போர்ட்ல செய்து காமிக்கிறேன். எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 12. முதலாவது படிமுறை ஒன்றையும், அதாவது ஒரு எக்ஸ் வர்க்கத்தையும் 12ஐயும் பெருக்குவீங்க. அப்ப பெருக்குனா 12x வர்க்கம். ரெண்டாவது 1 தர 12, 4 தர 3, 6 தர 2. இதை எவ்வளோத்தையும் பெருக்குனா 12 எங்களுக்கு வரும். அப்ப இதுல பொருத்தமான காரணி இதுதான் பொருத்தமான காரணி, மற்ற 2 வராது. ஆகவே 4xஐயும் 3xஐயும் கூட்டினா 7x.
சரியா? ஓகே சார். ஆகவே எக்ஸ் வர்க்கம் 4x சக 3x சக 12. இது ரெண்டுலையும் எக்ஸ பொது எடுக்கலாம். அப்ப எக்ஸ் சக 4. இது ரெண்டுலையும் சக 3 பொது எடுக்கலாம். எக்ஸ் சக 4. இந்த கோவை கண்ணை மூடிட்டு எழுதலாம். ஒரே மைக்கே வருவார். அப்ப எக்ஸ் சக 4 ஒரு காரணி, எக்ஸ் சக 3 ஒரு காரணி. ஓகே தானே? ஓகே. இப்ப இது ரெண்டுல யாராவது ஒரு ஆள் சைவரா இருப்பாரு. அப்ப எக்ஸ் சமன் 4 சமன் சைவர் அல்லது எக்ஸ் சக 3 சமன் சைவர் அப்படின்னு நாங்க எடுக்கலாம். ஆகவே இங்க எக்ஸுக்கு மறை 4, இங்க எக்ஸுக்கு மறை 3. சரியா? ஓகே சார். இப்ப இவ்வளத்தையும் செய்து கொண்டிருக்கையில ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வேண்டி எனக்குல இந்த 2 ஸ்டெப்ஸ நீக்கி இருக்குது. இந்த 2 ஸ்டெப்ஸ அங்க நான் நீக்கி விட்டு நேரடியா இங்க வந்திருக்கு. விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்டா? ஓகே சார். அப்ப அத நீங்க பாத்துக்கிறோம். இப்ப தரம் 10ல இந்த தரம் 9ல தரம் 10ல இந்த பாடம் நாங்க படிச்சாச்சு. இப்ப திரும்ப ஒருக்கா இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒன்று போவதுக்கு இதை செய்து கொண்டு இருக்கலாம். ஆகவே இந்த ஒரு எக்ஸ் வர்க்கத்தை இந்த 12 பெருக்குனா நினைக்கல 12, அப்படி இந்த கடைசி உறுப்பு 12 காரணிகள் ஏதாவது ஒன்று தான் நினைக்கல செட் ஆகும். அந்த அவ்வளவு காரணியை எழுதி போட்டுட்டு பொருத்தமான காரணி எதுன்னு சொல்லி தேடி கூட்டுவதன் மூலமாகவோ கழிப்பதன் மூலமாகவோ கோவையை நீங்க ஏற்படுத்தலாம். அப்ப எக்ஸக 4 பெருக்கல் எக்ஸக 3 சமன் சைவர். ஆகவே எக்ஸுக்கு ஒரு விட மறை 4, எக்ஸுக்கு இன்னொரு விட மறை 3. சரியா மகள்? சரியா மாயன்? சரியா? அப்ப இது மறந்திருந்தா சிக்கல். டோட்டலா இப்ப மறந்திருக்க மாதிரி தான் இப்ப விளங்குது. அப்ப அதனால வேண்டி ஒன்று இப்படி செய்து காமிச்சிருக்கேன் தானே. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் டைம் இருக்கும் பொழுது பொழுதுபோக்காக என்ன செய்யணும், இதுகளை நீங்க ஒருக்கா திரும்ப செய்து பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இல்லாட்டி ஞாபகத்துக்கு வராது. விளைச்சா மகள்? ஓகே சார். சார் இப்ப ரெண்டாவதுல எனக்குல ஒரு எக்ஸ் வர்க்கம். அப்ப இந்த ஒரு எக்ஸையும் இந்த 10ஐயும் பெருக்குனா சய 10 எக்ஸ் வர்க்கம் தான் வரப்போகுது. எனக்குல சய 10 எக்ஸ் வர்க்கம். அப்ப 10 காரணிகள் 2 தான் இருக்குது. 1 தர 10, 5 தர 2. அப்ப 10ஐயும் 1 தர 10 வச்சுக்கிட்டு மறை 3 ஏற்படுத்த முடியாது. 10ஐயும் 1ஐயும் கூட்டினா 11, 10ல இருந்து 1 கழிச்சா 9. ஆனா எங்களுக்கு எத்தனை வரணும்? சய 3 வரணும். அப்ப 5ல இருந்து 2 கழிச்சா 3, நேர் 3. பெருசுல இருந்து சின்னதை கழிக்கல நேர்ல விட வருவார். சின்னதுல இருந்து பெருசா கழிச்சா சொல்லுங்க. மறையில சைடு வரும். மறையில. அப்ப இங்க 3x நேர்ல இருக்குதா மறையில இருக்குதா? மறையில சார். மறையில இருக்குது. ஆகவே 2ல இருந்து தான் எத்தனை கழிக்கணும்? சொல்லுங்க. 5ல இருந்து 2 கழிச்சா நேர் 3. 5ல இருந்து 2 கழிச்சா நேர் 3 தானே? ஓகே சார். அப்ப 2ல இருந்து 5 கழிச்சா மறை 3. மறை மறை 3. 3. இந்த 2 கழித்தலையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். எப்படி சொல்லி தந்திருக்கேன்? யாரு ஞாபகத்துக்கு இருக்குன்னு பார்ப்போம். யாருக்கு ஞாபகத்துல இருக்குன்னு பார்ப்போம் சொல்லி தந்தது? மறந்துட்டீங்க போலன்னு நினைக்கிறேன். சின்ன காலத்துல இருந்து எப்படி படிச்சிருக்கோம் நாங்க? ஆண்டு 1ல இருந்து ஒரு எண்ல இருந்து இன்னொரு எண்ணை கழிக்கிறதுக்கு சின்னதுல இருந்து டீச்சர்ஸ் மேல உங்களுக்கு எப்படி சொல்லி தந்திருக்காங்க? 5 மேல போட்டு 2 கீழே போட்டு கழிக்கணும். அப்ப பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்கணும் சார். பெரிய எண்ணை கழிக்கிறதுக்கு தான் நாங்க படிச்சிருக்கோம். எப்ப சின்ன எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்கலாம்னு எப்ப தெரியும் எங்களுக்கு? ஆண்டு 1ல தெரியுமா?
இல்ல சார். கிரேட் 1லே தெரியுமா? நோ. எப்ப தெரியும்? 5 4 சார். திசை கொண்ட எண்கள் கிரேட் 7ல தான் இருக்குது. கிரேட் 7ல தான் இருக்குது திசை கொண்ட எண்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணையும் கழிக்கலாம். கழித்தா மறையில விட வரும்னு சொல்லி தரம் 7ல தான் இருக்குது. தரம் 7, தரம் 8, தரம் 9, தரம் 10, தரம் 11, தரம் 12, தரம் 13. அதுக்கப்புறம் தான் நாங்க சின்ன எண்ல இருந்து பெருசை கழிக்கலாம். அப்ப கழித்தல் 2 வகைப்படும். ஒன்று வளமையான கழித்தல், இன்னொன்று வந்து வளமைக்கு மாறான கழித்தல். இந்த 2 வேர்டு ஞாபகம் இல்லை கேள்வி கேட்டதுக்கு. இப்ப மூளையில இருக்கா? வளமையான கழித்தல், வளமைக்கு மாறான கழித்தல் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். சரியா? அடிக்கடி நான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த வார்த்தைகள் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஒரு பெரிய எண்ல இருந்து ஒரு சிறிய எண்ணை கழிச்சா விட நேர்ல இருக்கும். ஒரு சின்ன எண்ல இருந்து ஒரு பெரிய எண்ணை கழிச்சா விட எண்ணத்துல இருக்கணும், மறையில சார். மறையில இருக்கணும். அப்ப இங்க மறை 3 வந்திருக்கனால சின்ன எண்ணுக்கு நேர் அடையாளத்தை போட்டு பெரிய எண்ணுக்கு மறை அடையாளத்தை போடணும். அதனால்தான் 5 கிட்ட மறை அடையாளமும் 2 கிட்ட நேர் அடையாளமும் இருக்குது. ஆகவே அப்ப ஒரு காரணி எக்ஸை 5, இன்னொரு காரணி எக்ஸக 2. சரியா? இதெல்லாம் பார்த்ததைக்கு டக்குன்னு இந்த காரணியை கண்ட கைக்கே யாருக்கு பெரிய மறை கொடுக்கணும், யாருக்கு நேர் கொடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க பிராக்டிஸ் ஆகும். அந்த அளவுக்கு நாங்க இங்க நினைக்கல, பிராக்டிஸ் ஆக வேண்டும். சரியா? சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க கட்டாயம் இதுல பிராக்டிஸ் பண்ணியே தான் ஆகணும். இல்லாட்டி சிக்கல். இதெல்லாம் டோட்டலா மறந்து போயிடும். ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது உறுப்பை கடைசி உறுப்பை பெருக்கி அதுல உள்ள காரணிகள் எல்லாத்தையும் எழுதி அதுல ஒரு காரணி தான் பொருத்தமானதாக இருக்கும். அந்த காரணிய கணக்கா செலக்ட் பண்ணி கூட்டுவதன் மூலமாகவோ அப்படி கழித்தலின் மூலமாகவோ, கூட்டல் 2 வகைப்படும், கழித்தல் 2 வகைப்படும். அவ்வளவுதான் மெக்ஸ். கூட்டல் 2 வகைப்படும், கழித்தல் 2 வகைப்படும். அவ்வளவுதான் மெக்ஸ். ஒன்று நேர்ல கூட்டல், இன்னொன்று வந்து மறையில கூட்டல். ரெண்டுமே நேரா இருந்தா நேர்ல கூட்டல், ரெண்டுமே மறையா இருந்தா மறையில கூட்டல். கழித்தல் பெரிய எண்ல இருந்து சின்ன எண்ணை கழிக்கலாம், சின்ன எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்கலாம். வளமையான கழித்தல், வளமைக்கு மாறான கழித்தல். இவ்வளவுதான் விஷயம். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதை நோட் பண்ணியாச்சா? ஓம் சார். சரியா? சரி, இந்த பாருங்க. இப்ப நான் அதை சொல்லி கொடுத்த மாதிரி டக்குன்னு கொஞ்சம் ட்ரை ட்ரை பண்ணுங்க பாப்போம். 15 இருக்குது. இந்த 15 ஏதாவது ஒரு காரணி தான் 8x வரும். 8 இருக்குது. 8 ஏதாவது ஒரு காரணி தான் எத்தனைக்கு வரும்? 6க்கு வரும். செய்ய இயலும்னு நினைக்கிறேன். செய்ய இயலுமா ஓம் சார். மகன்? செய்ய இயலுமா புதா? செய்யலும் சார். செய்ய இயலான்னு சொன்னா கேளுங்க. செம்ம ஈஸி. அவ்வளவு பயப்படவே தேவையில்லை. அந்த காரணியை கண்டுபிடிச்சிட்டா ரெண்டும் கூட்டலா ரெண்டும் கழித்தலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டும் கூட்டலா இருந்தா ரெண்டுமே நேர்ல இருப்பார். கழித்தலா இருந்தா ஒன்று நேர் ஒன்று மறையில இருப்பார். ரெண்டுமே மறையில வார சந்தர்ப்பமும் இருக்குது. ரெண்டுமே மறையில வார சந்தர்ப்பமும் இருக்குது. அதை நான் இப்ப பின்னுக்கு சொல்லுவேன். ஓகே சார். கொஞ்சம் டைம் கொடுப்போம். நீங்க செய்துட்டா கொஞ்சம் பாருங்க மகள். ஓகே. ஓகே சரி, இன்னும் டைம் வேணுமா? ஓகே சார். ஆன்சர் செக் பண்ணி கொள்வோம். சரி, பாருங்க.
பெருக்குனா 15. அப்ப 3 தர 5 தான் செட் ஆகும். சரியா? ஓகே சார். அப்ப 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. அப்ப x ஆக 3 ஒரு காரணி, x ஆக 5 ஒரு காரணி. ஓகே. ஓகே சார். அப்ப x-க்கு மறை 3, x-க்கு மறை 5 விடையா வந்திருக்கும். சரியா? ஓகே சார். இந்த மாதிரி செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததுல வந்து பெருக்குனா 8 வரணும். பெருக்குனா 8 வரணும். அப்ப 8ன் 2 காரணிகள் 1 தர 8, 2 தர 4. வேற காரணிகள் இல்ல. அப்ப 6 ஏற்படுத்தணுமா இருந்தா 2 தர 4 தான் பொருத்தமானது. சரியா? ஓம் சார். அப்ப x ஆக 2 ஒரு கோவை, x ஆக 4 இன்னொரு கோவை அப்படின்னு வரும். ஆகவே x-க்கு மறை 2 ஒரு விடையும், x-க்கு மறை 4 இன்னொரு விடையும் வந்திருக்கும். சரியா? ஓகே சார். சார் அப்ப இது வந்து ரெண்டுமே நேராக வரக்கூடிய கோவைகள்ல காணப்படக்கூடியது. இது ரெண்டுமே நேராக வரக்கூடியது. அப்ப எல்லா உறுப்புகளும் நேர்ல இருந்தா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். சின்ன நோட் சின்னதா எழுதி கொள்ளுங்க. அந்த 3 உறுப்புகள் இருக்குது. எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 15. அது 3 உறுப்புமே நேரா இருந்தா 2 கோவை நேர்ல தான் இருக்கும். போட்டுக்கொள்ளுங்க. சரியா? 3 உறுப்புகளும் நேராக காணப்படுமாயின் கோவைகள் ரெண்டும் நேராகத்தான் இருக்கும். சரியா? ஓகேவா? ஓகே சார். சார் இதை நோட் பண்ணிட்டீங்க தானே? ஓம் சார். சார் இது 2 வர்க்கங்களின் வித்தியாசம். இது 2 வர்க்கங்களின் வித்தியாசம். 2 வர்க்கங்களோட வித்தியாசமா இருந்தா ஒரு கோவை நேர்லையும் ஒரு கோவை மறையிலையும் கொடுக்கணும். சரியா? அப்ப சின்ன ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. மேல இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக காணப்படும் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல். இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக காணப்படும் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல். இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக காணப்படும் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல். போட்டீங்களா? ஓம் சார். அதுக்கு கீழே எழுதுங்க விளக்கம். இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக காணப்படும் இருபடி சமன்பாடுகளை, இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக காணப்படும் இருபடி சமன்பாடுகளை ஒரு கோவை நேராகவும் இன்னொரு கோவை மறையாகவும் எழுதுதல் வேண்டும். ஒரு கோவை நேராகவும் இன்னொரு கோவை மறையாகவும் எழுதுதல் வேண்டும். சரியா? ஓகே சார் அப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் சய 5 வர்க்கம்னு இருக்குது. அப்போ ஒரு கோவை நேர்ல எழுதுவீங்க, எக்ஸ் ஆக 5. இன்னொரு கோவை மறையில எழுதுவீங்க, அப்ப எக்ஸ் ஆய 5 சமன் 0. இப்ப இதுக்கு அங்கிட்டு செய்ய எழுந்தானே. சார். எக்ஸ் ஆக 5 சமன் 0 ஓஆர் எக்ஸ் ஆய 5 சமன் 0. அப்ப எக்ஸுக்கு இங்க மறை 5, இங்க எக்ஸுக்கு நேர் 5. சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார் இப்ப அதே மாதிரி எக்ஸ் வர்க்கம் இருக்குது, கழித்தல் அடையாளமும் இருக்குது. இப்ப அந்த முதல்ல உள்ள செய்த முறையில எல்லாம் இது செய்யலாம். அப்ப இந்த 49 ஏதாவது எண்ணின் வர்க்கமாக எழுத முடியுமா? ஓம் சார். யார்ட வர்க்கமாக எழுத முடியும்? 7 வர்க்கம். வெரி குட். 7 வர்க்கமாக எழுத முடியும். அப்ப இப்ப
இந்த ரெண்டு வர்க்கமும் இருக்குது, வித்தியாசமும் இருக்குது, இருபடி சமன்பாடாவும் காணப்படுது. அப்ப இங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க, என்ன செய்யலாம்? ஒரே மாதிரி கோவையை எழுதுவீங்க. ஆனா என்ன விதிமுறை இங்க இருக்கணும்? எங்க பதில காணாம். ஒரே மாதிரி கோவை எழுதணும், x7 x7ன்னு சொல்லி. ஆனா என்ன விதிமுறை? நேரும் வரை ஒரு கோவை நேர்லையும் ஒரு கோவை என்னத்திலையும் காணப்படணும், மறையிலை. மறையிலை. அப்ப விட ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஒரு நேர் பெருமானமும் ஒரு மறை பெருமானமும் இருப்பார். சரியா மகள்? சரியா மகன்? ஓம் சார். சார், அப்ப இதுல ரெண்டுமே வர்க்கங்களா இருக்க மாதிரி தரவே மாட்டான். இப்படி 49 1 36 25 64 81 இப்படித்தான் இருக்கும். கூடுதலா 1 இருக்க மாதிரி தந்துருவார். இப்ப 1 வர்க்கம் எவ்வளவு? 1 வர்க்கம் எவ்வளவு? 1 தான். அப்போ 1 சொல்லி 1ன்னு போட்டிருந்தா அத வர்க்கமா எழுதி ஒரு கோவை நேர் ஒரு கோவை மறையில கொடுக்கலாம் தானே? கொடுக்கலாதா? கொடுக்கலாம் சார். கொடுக்கலாம். சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டையும். ஓகேவா? ஓகே சார். சார், நோட் பண்றீங்களா? இன்னும் டைம் வேணுமா? அப்ப நேரடியாக 2 வர்க்கங்கள்ட வித்தியாசமா தந்திருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி தராம மறைமுகமாக 36 49 25 16 9 1 100 121 144 இப்படி ஏதாவது ஒரு எண் சதுர எண் தந்திருந்தா அதை வர்க்கமா காமிச்சிட்டு ஒரு கோவை நேர்லையும் ஒரு கோவை மறையிலையும் காமிச்சிட்டு மார்க்ஸ் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி, இந்த பாருங்க, இது பாஸ் பேப்பர் கேள்வி. இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள். 2016ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு நீங்க வேணா பாஸ் பேப்பரை செக் பண்ணி கொள்ளலாம். சரியா? பாருங்க, கஷ்டமான கேள்வியா லேசான கேள்வியா? ஈஸி சார். அப்ப பார்ட் 1ல இப்படி கேள்வி கட்டாயம் இருக்கும். அப்ப எக்ஸய 1 அடைப்பு எக்ஸய 2. அப்ப 2 கோவையும் பெருக்கினா விட 0. அப்ப 1 x சமன் 1, அடுத்ததுல x சமன் 2. சரியாத சைவருக்கு சமப்படுத்திட்டு தான் செய்யணும் அப்படின்லாம் இல்ல. பார்த்தகை பிராக்டிஸ் பண்ணிட்டா நேரடியா நீங்க ஆன்சர் எழுதலாம். அந்த ஒரு ஸ்டெப்ஸா கணக்குல நீங்க குறைக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது 2017ஆம் ஆண்டு வந்திருக்குது பார்ட் 1ல. எக்ஸக 2ஐயும் எக்ஸய 1ஐயும் பெருக்குனா 0. ஆகவே எக்ஸக 2 சமன் 0 அல்லது எக்ஸய 1 சமன் 0. அப்ப எக்ஸ் சமன் மறை 2 எக்ஸ் சமன் 1. மகன் விளைச்சா? சொல்லுங்க சார். அப்ப இது கிளியர் தானே? ஓம் சார். சரி, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 7:50க்கு முடிப்பேன்னு சொன்னேன், அதுக்கு முன்னுக்கே முடிச்சிட்டேன். உங்களோட புத்தகத்துல நல்ல கேள்வி இருக்குது. உங்களோட புத்தகத்துல நல்ல கேள்வி இருக்குது. நான் நினைக்கிற மாதிரிக்கு அந்த பயிற்சியில 20 கேள்வி இருக்குது. புத்தகத்தை எடுத்து டக்குன்னு பாருங்க 20 கேள்வியா இருக்குன்ட்டு. மகள் 20 கேள்வியா இருக்கு சமன்பாடுகள் பாடத்துல.
ஓ சார் ரிக்வெஸ்ட் 20 கேள்வி இருக்குது. அப்ப அந்த 20 கேள்வியில கடைசி 4 கேள்வியை விட்டுட்டு அந்த 16 கேள்விகள் நீங்க கட்டாயம் செய்து பார்க்கணும். சரியா? என்ற நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 10 பேர் இங்க இருக்கீங்க. அப்போ 9 பேர் இருக்கீங்க. என்னோட சேர்த்தா 10 பேர். நோட் 77-266-1472. நோட் 77-266-1472. இதுல இருக்காங்கள்ட்ட ஆல்ரெடி நம்பர் இருக்கும். 077-266-1472. சரியா? சரி. அப்ப இந்த சமன்பாடுகள் பாடம் இன்னோட முடியுது. சரியா? சமன்பாடுகள் பாடம் இன்னோட முடியுது. நான் அந்த புத்தகத்துல உள்ள பயிற்சியை இதோட இணைக்க இல்லை. சரியா? அதை நீங்க பாருங்க. முதல் 16 கேள்வி செய்யலாம். அந்த 4 கேள்விகள் தான் கொஞ்சம் கடினமான கேள்விகள். டைம் இருக்கும் பொழுது அந்த 16 கேள்வியையும் ஒரு ஏப்போத்தாள்ல செய்து டைம் இருக்கும் பொழுது, கட்டாயம் சொல்லல, டைம் இருக்கும் பொழுது ஏப்போத்தாள்ல செய்து உங்களோட குரூப்புக்கு சரி நான் அதை போட்டு விடுறேன். சரியா? அப்ப எல்லாருக்கும் குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட் சார். அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு பாடத்தோட தான் வருவேனே. சரியா? ஓகே சார். அன்னைக்கு ஒரு பாடம் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். சரியா? அத அடுத்த திங்கள் முடிச்சிட்டு அங்கிட்டு ஒரு சண்டேல செய்துதான். சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகே.